நாளுக்கு நாள் தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் செப்டம்பர் 10ஆம் தேதியை உலக தற்கொலை தடுப்பு தினமாக உலக சுகாதார அமைப்பு அனுசரித்து வருகிறது. இந்த செய்தி தொகுப்பில் தற்கொலையை தடுப்பது குறித்து மருத்துவர்கள், மனநல வல்லுநர்கள் கூறியவற்றை பார்க்கலாம். தற்கொலை என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் முடிவு என்பார்கள். ஆனால் தற்கொலை எப்படி ஒரு தனிப்பட்ட நபரின் முடிவாக மட்டுமே இருக்க முடியும்? சம்பந்தப்பட்ட நபர்களை தவிர்த்து அவர்களுடைய அன்பிற்கிணையவர்கள் அனைவரையுமே இது பாதிக்கும் அல்லவா? செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதுமே தற்கொலை எண்ணிக்கையானது அதிகரித்துதான் வருகிறது. குறிப்பாக இளம் சமுதாயத்தினரிடையே இந்த தற்கொலை சம்பவங்கள் மிகவும் பெரிதளவில் காணப்படுகிறது. இதனை பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தற்கொலை தனி நபரை மட்டுமின்றி அவரை சார்ந்தவர்களையும் பெரும் துன்பத்தில் தள்ளக்கூடியது. இன்பம், துன்பம், காதல், வெறுப்பு போன்ற உணர்வுகள் நிறைந்ததுதான் இந்த மனித வாழ்க்கை. வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வாழ்வில் சுவாரஸ்யம் எப்படி இருக்கும்? நிறைவான வாழ்க்கை என்பதுதான் இங்கு எல்லாருடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவு மெய்ப்பட போராட வேண்டுமே தவிர துவண்டு போய் துயரகரமான முடிவை நோக்கி செல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் தற்கொலை முடிவை நோக்கி செல்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு 40 வினாடிகளுக்கும் ஒருவர் தற்கொலை முடிவெடுப்பதாக கூறுகிறது அந்த அறிக்கை. பொதுவாகவே இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில மத்தியில் மன அழுத்தமும் மன சோர்வுன்ற அந்த நோயும் ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அவங்களுடைய தற்கொலையினுடைய சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு. அந்த சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நீட்டுன்னு ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர் எனி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ அதை டாலரேட் பண்ணுற ஒரு மனநிலையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முறையான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து 100% வெளியில் வர முடியும். பிகாஸ் தற்கொலைன்றது preventable as well as treatable. Okay, treatable in the sense like தற்கொலைக்கான காரணங்கள் கண்டிப்பா ட்ரீட் பண்ணக்கூடியவை. ஓகே, ஸோ therefore தற்கொலைன்றது ஒரு ப்ரிவென்டபிளான ஒரு கண்டிஷன். ஸோ அதனால ஒருத்தருடைய உயிர் மாச்சிக்கிறதுன்றது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு தொற்று நோய் பரவும் இந்தியா என்ற தலைப்பிலான அறிக்கை வருடாந்திர IC3 மாநாடு மற்றும் எக்ஸ்போ 2024 போது வெளியிடப்பட்டது. அதன்படி இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலை அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த தற்கொலை போக்குகள் இரண்டையும் விட அதிகம். தேசிய குற்ற ஆவண காப்பக NCRB தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தற்கொலை விகிதம் ஆண்டுதோறும் 2% அதிகரித்து உள்ள நிலையில் மாணவர்களின் தற்கொலை விகிதமோ 4% அதிகரித்து உள்ளதாக இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை முறையில் மனிதர்களின் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு மின்னணு உபகரணங்களும் செயலிகளும் வாழ்க்கையை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து விட்டன. இன்னும் சொல்ல வேண்டுமானால் நமக்கிருக்கும் தொடர்பே துண்டிக்கப்பட்டிருப்பதுதான் உண்மை நிலவரம். நிறைய மனிதர்களிடம் பழகும் போதுதான் நிறைய அனுபவங்கள் பகிரப்படுகிறது. அந்த அனுபவங்கள் மனிதரின் மனதை பக்குவப்படுத்துகிறது. தோல்வியின் வலியை கூட கடந்து வரக்கூடிய மனநிலை பற்றி ஒரு தெளிவு பிறக்கிறது. இவ்வாறு கிடைக்கும் தெளிவானது தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், துன்பங்கள் ஆகியவற்றை கடந்து செல்ல உறுதுணையாக அமைகிறது. தற்கொலை செய்து கொள்ள நினைப்பவர்கள் உதவிக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கின்றனர் மருத்துவர்கள். ஆனால் அவர்களை சிகிச்சையால் மீட்க முடியும் என்கிறது மருத்துவ குழு. தற்கொலை செய்து கொள்ள நினைக்கும் ஒருவரிடம் நீங்கள் அதை பற்றி கேட்டால் அவர்கள் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் உணர்வதாக சில ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. எனவே தற்கொலை வாழ்வின் சிறந்த முடிவாக ஒருபோதும் இருக்கவே முடியாது என்பதே நிதர்சனம். தற்கொலை எண்ணங்களுக்குள்ள ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அது ரொம்ப சோர்வா இருப்பாங்க, சாப்பாடு சரியா இருக்காது, மெயினா தூக்கம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ரொம்ப லேட்டா தூங்குறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். தற்கொலை என்ன அவங்களுக்கு எப்படி அவங்களை மாத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன் கிட்ட அவங்க பேசலாம். யாரா வேணா இருக்கலாம், அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் வெல்விஷரா கூட அவங்க இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது, பகிர்ந்துறது அது ரொம்ப முக்கியம்.
இன்னொன்று வந்துட்டு அவங்க நிறைய முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அவங்க முதல்ல வெளியில வரும் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே போயிடணும்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ நல்ல கதை புத்தகங்கள் படிக்கலாம், அவங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய நல்ல வெளி இடங்களுக்கு போகலாம், சும்மா பக்கத்தில் பார்க்கு பீச் கூட போகலாம். இதெல்லாம் அவங்களுக்கு உற்சாகம் தருதோ அதெல்லாம் அவங்க ஈடுபடுத்திக்கலாம். நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்கறதாலையும் அதனால ஏமாற்றம் அடைகிறாங்க. ஏமாற்றம் அடைகிறது ஒரு முக்கியமான காரணம் தற்கொலை எண்ணத்துக்கு. இதெல்லாம் அவங்க பண்ணாவே கண்டிப்பா தற்கொலை எண்ணத்துல மீண்டு வரணும். குடும்பம், பணி மற்றும் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை உங்களின் மிக சிறந்த மனநல ஆலோசகர்களான குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் மனம் விட்டு வெளிப்படுத்துங்கள். இல்லையேல் சக நண்பர்கள், தோழிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்நிலையில் அதனை தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் நம் கையாளும் விதத்தில் தான் உள்ளது. எனவே தற்கொலை என்பது தீர்வாகாது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உற்சாகத்தோடு ஒரு நாளையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். தற்கொலை எண்ணங்களை மறந்து வாழ்வை வெல்லுங்கள்.